Very good. ಸ್ತೋತ್ರಾಂಡವರೇ 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 ಸಪ್ಪ நல்லவரே வல்லவரே வாக்குமாறாதவரே எங்களை நேரியமாய் நேசிக்கிறார்கள் தள்ளோட தகப்பனே அப்பா அந்த வேலையில் அண்டவரே சப்பா அந்த சில்ட்ரன் எல்லாரும் அண்டவரும் ஒன்றாக சேர்த்து அண்டவரே சப்பா பாராட்டினது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ராச்சா இந்த ஸ்பெஷல் மீட்டிங் அந்த காரம் இருக்கட்டும் ஆண்டவரே விசேஷித்த பாதுகாப்பை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே சப்பா வந்த பிள்ளைகள் ஆண்டவரே தேவ சமாதானத்தோடு வீட்டுக்கு செல்லுகிறதை பாராட்டுங்க ஆண்டவரே அப்பா ஆரம்பிச்சவன் முதல் ஆண்டவரே முடிவு வரை எல்லா ஆண்டவரே கேம்ஸ்லயோ ஆண்டவரே சொல்லி கொடுக்குற பாடல்லையோ வசனத்திலயோ கதையில எல்லாவற்றிலும் ஆண்டவரே என் தேவகரம் இருக்கட்டதாச்சா ஆண்டவரே உடைய சித்தம் மாத்திரமா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்ட இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக தனித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கணும் சாமி எல்லாவற்றையும் பாதப்படியில வைக்கிறோம் ராஜா மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமர்ப்பிக்கும் நல்ல பிதாவே ஆமென். டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் நிறைய கேம்ஸ் வைப்பாங்க, பைபிள்ல இருந்து நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு யாரு எதுல அதிகமா பிரைஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. பெருசுல நல்லா இருக்கா? யாருக்கு வேணுது? உனக்கு வேண்டாமா? வேண்டாமா? ஆனா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, யாராவது ஒருத்தங்களுக்கு தான். அப்ப என்ன பண்ணணும்னா எல்லா கேம்லயும் சேர்ந்து நல்லா வின் பண்ணணும். சரியா? எல்லாருமே வின் பண்ண அங்க வாங்கி தருவாங்க எல்லாருக்கும் இதே மாதிரி. ஓகேவா? உண்மையான சாக்லேட் தான். நீ ஒரு மாசம் வச்சு சாப்பிடலாம். 10 மாசம் மட்டுமா? சூப்பர் சூப்பர். சரி, அடுத்ததா நமக்கு பாட்டு சொல்லி தர போறாங்க, டான்ஸ். சரி, ஓகேவா? யாருக்கெல்லாம் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்? சரி, அப்ப எல்லாரும் எந்திரிச்சுக்கலாமா டான்ஸ் ஆடுறதுக்கு? சின்ன பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி வாங்க. வா வா, முன்னாடி வா.
சொல்றீங்களா? நான் உங்களை யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். மத்தேயு யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18 சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. சரி, ஓகே. பைபிள்ல வந்து ஆதாம் அப்படின்ட்டு ஒரு மனுஷன். இது ஆதாம் யாரு அப்படின்னா, உலகத்திலேயே முதல்ல ஆண்டவர் வந்து ஆதாம் தான் உருவாக்குனாராம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமான்னு தலையாட்டுற மாதிரி இருக்குது. எங்க சொல்லி கொடுத்தாங்க? பின்னாடி இருக்கிற பொண்ணு பேர் என்னமா? அவ்வளவு பின்னாடி இல்ல, இங்கதான். நீங்க அவங்க பேர் என்ன? அக்ஷிதா. யார் சொல்லி கொடுத்தாங்க ஆதாம் தான் முதல்ல உருவானாங்க அப்படின்ட்டு? அம்மா. வெரி குட். சோ உலகத்திலேயே பூமியிலேயே வந்து முதல்ல உருவாக்கப்பட்ட மனுஷன் பேர் எனக்கு ஆதாம். சோ இந்த ஆதாம் தான் முதல்ல உருவாகினாங்க. ஆதாமுக்கு மனைவியா கடவுள் வந்து ஒரு ஆளை கொடுத்தாங்க. அவங்க பேரு ஏவாள் அப்படின்ட்டு. ஓகே, யாரும் சரசலம் பேசிட்டு இருந்த மாதிரியே எனக்கு கேக்குது. ஓகே, சோ ஆதாம் ஏவாள் இவங்க தான் உலகத்திலேயே முதல் மனிதர்கள். ஓகே, சோ முதல் மனுஷனுடைய பெயர் என்னது? ஆதாம் ஏவாள். ஓகே, சோ இவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து அவங்கள ஏதேன் அப்படின்ற ஒரு தோட்டத்துல வச்சிருந்தாரு. தோட்டத்துடைய பேர் என்னது? ஏதேன். சோ இந்த ஏதேன் வந்து தோட்டம் அப்படின்னு சொன்னாலும் ஏதேன்ல வந்து எல்லாமே இருந்துச்சு. ஒரு காடுல என்னெல்லாம் இருக்கும்? மரம் இருக்கும், வேற செடி, புல், இந்த அனிமல்ஸ் எல்லாம் மரம், அனிமல்ஸ் அதாவது பூனை, நாய், குருவி. ஓகே, வெரி குட். டைகர் தமிழ் என்னது? புலி, சிங்கம், பாம்பு.
எலி. இந்த டைனோசரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கூட இருந்துச்சாம்பா. ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல. இந்த உலகமும் ஃபர்ஸ்ட் உருவாகும் போது ஏதேன் தோட்டம் இருந்துச்சு, சரியா? அப்ப இந்த ஏதேன் தோட்டத்துல எல்லா மிருகங்களுமே இருக்குது. அந்த மிருகங்களோட சேர்ந்து கரெக்டா சொன்னீங்க, ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க, சரியா? அப்ப அந்த நாட்கள்ல வந்து மிருகங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தோட பேர் என்னது? ஏதேன். ஓகே, ஏதேன் அப்படின்ற தோட்டத்துல ஆதாம் ஏவாள் அப்படின்ற 2 பேர் வந்து இருந்தாங்க. சோ இவங்கதான் முதல்ல உலகத்துல படைக்கப்பட்ட மனுஷங்க. அப்ப இந்த மனுஷங்கள் கிட்ட வந்து ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து தோட்டத்துல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஹலோ, இந்த மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க நான் கீழே வந்து உட்கார சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் கதை முடிஞ்சிடும். இந்த கதையில வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்குது, சரி? அந்த 10 கொஸ்டின் சொன்னீங்கன்னா தான் அந்த கப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதனால ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். ஆமா, லாலிபாப் கப்பு. ஓகே, அதனால இந்த கதையை ஃபுல்லா நீங்க கேட்டீங்கன்னா தான் அதுல இருந்து அவங்க கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியும், சரியா? அப்போ இந்த ஆதாமும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு. என்ன கண்டிஷன் தெரியுமா? நீங்க வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, நீங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடலாம். ஹலோ, நான் பேசிடுறேன். ஓகே, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிடலாம். பட் ஒரே ஒரு ஃப்ரூட் அப்படின்னு அதை காட்டுறாங்க. இந்த மரத்துல இருக்கிற இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. சோ அந்த பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. எப்பவுமே கூட இருப்பாங்களா? இல்ல, நம்ம அம்மா கூட நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல, சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுல எல்லாமே இருக்கும், கிச்சன்ல எல்லாமே இருக்கும். ஸ்வீட் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க, இல்ல ஸ்நாக்ஸ் வந்து எங்கேயாவது வச்சிருப்பாங்க. சொல்லிட்டு போவாங்க, வச்சிருக்கிறேன் ஆனா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. யாரெல்லாம் சொல் பேச்சு கேட்காம எடுத்துருக்கீங்க? வெரி குட். ஓகே, சோ இதே மாதிரிதான் அன்னைக்கு வந்து ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. போயிட்டதுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து என்னதான் இருக்குது இந்த பழத்துல அப்படின்ட்டு ஒரு நாள் பறிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே ஆண்டவர் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து அவங்க வெளியே அனுப்பிட்டாரு. அது வரைக்குமே ஏதேன் தோட்டத்துல வந்து அவங்க வந்து ஃப்ரீயாவே எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அவங்க வந்து பழம் இருந்துச்சு, காய்கறி எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த தப்பு பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அது பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆண்டவர் வந்து அவங்க 2 பேருமே வெளியே அனுப்பிட்டாரு. நீங்க வந்து இனிமேல் நீங்களே வந்து விதை விதைச்சு அதுல வந்து உங்களுக்கு பழம் வரும், அந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு பழம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அவங்களே வந்து இப்போ எல்லாம் இந்த மாமரம் எல்லாம் வருது இல்ல, மாமரம், வேற என்ன மரம் எல்லாம் வருது, ஆப்பிள் மரம், இதெல்லாம் வருது இல்ல. சோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், சோ இதெல்லாம் வந்து ஆண்டவர். ஓகே, ஓகே, இதெல்லாம் வந்து ஆண்டவர் அப்புறமேட்டு கையில கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் நீங்களே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு. சோ இப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு காயின் அப்படின்ட்டு ஒரு மகன் பிறகுறான். யாருடைய மகன் இது? காயின் யாருடைய மகன்? ஆதாம் ஏவாளுடைய மகன் காயின். காயின் வந்து ஃபர்ஸ்ட் பையன், செகண்ட் பையன் பேரு ஆபேல். ஓகேவா? சோ ஆபேல் காயின் அப்படின்னு 2 பிள்ளைங்க வந்து இந்த இவங்களுக்கு பிறக்கிறாங்க. சோ இந்த 2 பிள்ளைங்களுமே வந்து நல்லாதான் இருக்கிறாங்க, 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. சோ இந்த 2 பேரும் வந்து நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆபேல் இருக்கிறார் இல்லையா, இந்த ஆபேல் வந்து தம்பியா அண்ணனா? ஓகே, அண்ணன் பேர் வந்து காயின், தம்பி பேர் வந்து ஆபேல், சரியா? இந்த அண்ணன் வந்து என்ன வேலை பாக்குறாரு அப்படிங்கும்போது, இந்த அண்ணன் வந்து விதையெல்லாம் விதைச்சு காய்கறி எல்லாம் வைக்கிறாங்கல்ல, காய்கறி வைக்கிறவங்க பேர் என்னப்பா? தோட்டக்காரங்க. வேற என்ன பேரு? காய்கறி விதைச்சு காய்கறி அறுவடை, விவசாயி. வெரி குட், ஃபார்மர், வெரி குட், விவசாயி. ஓகே, இந்த காயின் வந்து விவசாயியா மாறிட்டாரு. ஓகே, காயின் வந்து விவசாயி. இந்த ஆபேல் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இது மாடு, ஆடு இருக்குல்ல, ஆடு, ஹலோ இங்க பாக்கணும், ஆடு இருக்குல்ல, இந்த ஆடெல்லாம் வந்து மேய்ச்சு, ஆடு வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணி, ஆமா, ஆபேல் வந்து இந்த மாடு இருக்குல்ல, ஆடு 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 பாத்துருக்கீங்களா? ஓகே, இந்த ஆடெல்லாம் மேய்ச்சி வளர்த்து ஆட்டு பண்ண வச்சுட்டாரு. அவங்களை என்ன சொல்லுவோம் நம்ம? ஆடு ஆடு மேய்க்கிற
ஆடு மேய்க்கிறவங்க, மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சிம்பிளா நான் படிக்க சொல்லட்டுமா? காயின் காய்கறி. ஓகே, காயின் வந்து காய்கறி, ஆபேல் வந்து ஆடு மேய்க்கிறவர். சரியா? இப்போ இவங்க 2 பேரும் தான் அவங்களுடைய பிள்ளைங்க. இப்போ இந்த 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வயசாகுது, பெருசாகிறாங்க. ஆகும்போது ஆண்டவருக்கு வந்து காணிக்கை கொண்டு போறாங்க. ஓகே, நம்மள படைச்ச ஆண்டவர் தானே, அவர் படைச்ச ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்ட்டு 2 பேருமே கொடுக்குறாங்க. இந்த காயின் வந்து அவர் வந்து காய்கறி கொண்டு வர்றாரு. ஓகே, காயின் வந்து அவங்களுடைய நிலத்துல என்ன இருக்குது, அவர்கிட்ட என்ன இருக்கு அதுதானே கொடுக்க முடியும் இல்லையா? இப்ப உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களோட ஹெல்ப் கேக்குறாங்க அப்படிங்கும்போது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதானே கொடுக்க முடியும். இல்லாதது கேட்டா என்ன சொல்வீங்க? இல்லைன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். சோ அப்ப இவர்கிட்ட வந்து காய்கறி இருக்குது, காயின் கிட்ட காய்கறி இருக்குது. அவர் காய்கறியை வந்து கடவுளுக்கு கொண்டு போறாரு. ஆபேல் கிட்ட வந்து ஆடு இருக்குது, அவர் ஆடை வந்து கடவுள் கொண்டு போறாங்க. ஓகே, அவங்க கிட்ட இருக்கிறது. சரியா? அப்போ அவங்க 2 பேரும் கொண்டு போகும்போது கடவுள் பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த ஆபேல் கொண்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா, அதை பாக்குறதுக்கு நல்ல புஷ்டியா இருக்குது, ஆடை பார்த்தா கொஞ்சம் கொழுகுழுன்னு இருக்குது, அது நல்லா இருக்குது. அதனால அந்த ஆடை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு காணிக்கை இப்ப நம்ம கொடுக்குறோம்ல, அப்ப ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து ஏதாவது கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கிறதும் வாங்காததும் அந்த பொருளை பொறுத்தது இல்லையா? இப்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சந்தோஷமா வாங்கிப்பீங்க, தேங்க்யூ அங்கிள்னு வாங்கிப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஸ்வீட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சாரி, வேண்டாம், சாரி, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? சோ இதே மாதிரிதான் ஆண்டவரும் இந்த ஆபேல் கொண்டு வர்ற அதை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்குதுப்பா, ஒரு நல்ல புஷ்டியான ஆடை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் வாங்கிக்கிட்டாரு. ஆனா இந்த காயின் வந்து கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. இவன் ஏதோ சும்மா அந்த சொத்தையானது அந்த மாதிரி ஏதோ நல்லா இல்லப்பா, அது வந்து அவ்வளவு பிடிக்கல அப்படின்ட்டு விட்டுட்டாரு. இப்போ 2 பேர் கொடுக்குறாங்க, ஒருத்தரை மட்டும் கடவுள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நீங்க ஒரே 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல நான் பேசவே மாட்டேன். ஓகே, அந்த கதையை மட்டும் நீங்க கேட்டு முடிச்சிருங்க. இப்போ இந்த கடவுளுக்கு வந்து 2 பேர் எடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு 2 பேர் காணிக்கை கொண்டு போறாங்க. ஒருத்தருடைய காணிக்கையை கடவுள் ஏத்துக்கிட்டாரு, இன்னொருத்தன் காணிக்கை கடவுள் ஏத்துக்கல. ஓகே, இப்ப ஏத்துக்கல அப்படிங்கும் போது இந்த ஏத்துக்கிட்டவருக்கு வந்து கோபம் வருது. இப்போ கடவுள் வந்து ஏத்துக்கிட்டாரு, ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த ஏத்துக்காதவங்க கோபம் வருது. யாருக்கு மேல கோபம் வரணும்? ஆபேலுக்கு ஜீசஸ் மேலதான் கோபம் வரணும். வெரி குட், ஜீசஸ் மேலதான் கோபம் வரணும். ஆனா இந்த ஆபேலுக்கு வந்து ஆபேல் மேல கோபம் வருச்சு. அவனுடைய இதை மட்டும் அவர் ஏத்துக்கிட்டாரு, என்னோடது ஏத்துக்கலையே அப்படின்ட்டு கடவுள் மேல கோவப்படுறதை விட்டுட்டு கூட வந்தவன் மேல ஆபேல் மேல கோவப்பட்டு அவர் ரொம்ப கோபமா இருக்கிறாரு. கோவப்படுறது நல்லதா? யாரெல்லாம் கோபமே பட மாட்டீங்க? கோபமே வராதுங்க. அடிச்சாலும் நான் வாங்கிக்குவேன், திட்டினாலும் நான் வாங்கிக்குவேன், கோவமே வராதுன்னு சொல்றவங்க கையெல்லாம் நிறைய கை வருது. வெரி குட். கோவப்படக்கூடாது. சரியா? ஏன் கோவப்படக்கூடாது அப்படின்னா கோவப்படுறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே வரமாட்டாங்களாம். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது. ஹலோ 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 ஓகே, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, கோபக்காரனுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆக கூடாதான். ஏன்? சூப்பரா சொல்றாங்கப்பா. அவன் வந்து நம்மளே வந்து அவன மாதிரியே கோவக்காரனா மாத்திடுவான் அப்படின்ட்டு. ஏன்னா கோவக்கார கூடயே இருக்கிறான்ல, நம்மளும் வந்து அப்படியே கோவக்காரனா மாறுவோம் அப்படின்னா கோவக்காரங்க ஃப்ரெண்ட் ஆக கூடாது. இன்னொன்னு நானும் கோவப்படாம இருக்கணும். சரியா? அப்ப இவன் வந்து கோவப்படுறான், கோவப்பட்டு பாருங்க, அவன் கோவப்பட்டு அவனை வந்து கோவமா பாக்குறான். என்னது இது, என் காணிக்கை வந்து ஆண்டவர் வந்து ஏத்துக்கல, அவன் காணிக்கை மட்டும் ஏத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு இந்த கோபம் இருந்து ஒரு நாள் அவனை வந்து கொன்னே போட்டுறான். ஹலோ, கேக்குறீங்களா பின்னாடி? ஓகே, சோ ஒரு நாள் வந்து கோவப்பட்டு என்ன பண்றான்னைக்கு தம்பி தான் ஆனாலும் கொன்னே போட்டுறான். அதுக்கப்புறமேட்டு அவனை வந்து ஆண்டவர் சபிக்கிறாரு. அவன் வந்து சபிக்கப்பட்ட பூமியில ரொம்ப வந்து அவர் பரிதாபமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஓகேவா? சோ இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒண்ணு கோவப்படக்கூடாது. நம்ம வந்து மற்றவங்க மேல கோவப்படக்கூடாது. உங்க டீச்சர் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. உங்க டீச்சர் வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்றாங்க, உங்களை வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்லலன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணணும்? உடனே வெரி குட், நம்மள வந்து நல்ல பிள்ளையா மாத்திக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர அவ மேல கோவப்படக்கூடாது. அவளை மட்டும் வந்து டீச்சர் வந்து நல்ல பிள்ளை சொல்றாரு, அவ ஏன் அப்படி பண்றாங்க, நம்ம அவ மேல கோவப்படக்கூடாது. நம்மள வந்து நம்ம நல்ல பிள்ளையா மாத்திக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, இப்ப நீங்க வந்து ஃப்ரெண்ட வந்து நல்லா படிக்கிறேன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? நான் வந்து அவளை மாதிரி படிக்கல, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்ட்டு
நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? காலைல சீக்கிரமா எந்திரிச்சு படிக்கலாம், இல்ல வந்து நைட் வந்து கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்ட்ராவா படிக்கலாம். நம்ம நல்லா படிச்சு நல்ல பிள்ளைங்களா வரணும் அப்படின்றதுதான் அதோடைய கான்செப்ட். அதனால நீங்க யாரு மேலயுமே கோவப்படக்கூடாது. ஓகேவா? அப்போ திரும்ப ஒரு தடவை கேட்கட்டா? காயின் ஆபேல், இதுல அண்ணன் யாரு தம்பி யாரு? ஓகே, வெரி குட். அப்ப கவனிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ ஒரு அக்கா வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, சரியா? கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா சாக்லேட் வர கொடுக்குறாங்களாம். ஓகே, அதனால எல்லாரும் கவனிச்சீங்களா கதைய? உன் பேர் என்னப்பா? ஆமா, ஓகே, சரியா? சோ இந்த ஆபேல் மாதிரி நம்மளும் நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட வந்து காடுக்கு கொடுக்கணும். ஓகே, ஆபேல் வந்து கொடுக்கும்போது பாக்குறாரு, ஆண்டவர் பாக்குறாரு, பார்த்துட்டு இவன் கொடுத்தது நல்லா கொடுத்திருக்கிறான்பா, இது வந்து நல்ல பெஸ்டா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஓகே, அப்ப நானும் வந்து கடவுளுக்கு பெஸ்டா கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? கடவுள் வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். சிலர் வந்து நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, அப்போ வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சிலவங்க நல்லா படிப்பீங்க, ஸ்கூல்னா ரேங்க் ஸ்டூடெண்டா இருப்பீங்க, அப்போ நீங்க வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, சிலர் வந்து நீ என்னமா ஓகே நீங்க பாடகியா? வெரி குட். படிப்பு கொடுத்துருக்கா, நீ நல்லா படிக்க, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நீங்க பெஸ்டா வந்து கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதனால உங்களுடைய லைஃப்ல சாமி வந்து நல்ல படிப்பு தருவாங்க. அப்ப நீங்க சாமி கிட்ட கேட்டீங்கன்னா நல்ல படிப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? ஓகேவா? ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். எல்லாரும் கண்ணை மூடுறீங்களா? வெரி குட். முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க. ப்ரேயர் பண்ணும்போது முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை கூப்பி நிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஓகே, சோ எல்லாருமே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நான் ப்ரேயர் பண்றேன். நீங்க எல்லாருமே கோவப்படக்கூடாது. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட், எனக்கு வந்து நல்லா படிக்க தெரியும், படிக்க முடியும், ஆனாலும் நான் மொபைல் பார்த்து என்னுடைய நாலேஜ் நான் வேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு யாருமே சொல்லக்கூடாது. ஓகே, உங்களுக்கு படிக்க முடியும்னா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா பாடுறீங்கன்னா உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா வந்து டிராயிங் பண்ணுவீங்க, படம் வரைவீங்க, டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, இதான் வந்து நீங்க டெவலப் பண்ண வேண்டிய வயசு. இந்த வயசுல நீங்க வந்து சேட்டை பண்ணிட்டு உங்களுடைய லைஃப் வந்து நீங்க ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? கண்ண மூடுறீங்களா? எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்றேன். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களை கொடுத்து சொல்லிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே புத்தியினரை கொடுங்க ஆண்டவரே. அப்ப இந்த வயசுல ஆண்டவரே அவங்க கிட்ட கூடிய பெஸ்ட் உமக்கு தருவதற்கு நீ கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜாவே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாரும் மற்றவர்கள் மேல கோபப்படாம ஆண்டவரே அவர்களை காட்டில தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள இந்த கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிற ஒரு தாழ்மையை கொடுங்க ஆண்டவரை, பொறுமையை கொடுங்க. ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களை கொடுத்து சொல்லிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம வந்துட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம் இல்லையா? சோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுனா எல்லாரும் பேரை நோட் பண்ணி வச்சிருப்போம், சரிங்களா? இப்ப யாரு வந்து இதுல ரொம்ப பெஸ்டா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதுல 2 பேரு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுப்போம், சரிங்களா? மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நீங்க தோத்தாலும் உங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சது தானே, சாக்லேட் எல்லாம் கிடைச்சது தானே. சோ அதனால வருத்தப்படக்கூடாது. அடுத்த வாட்டி நாங்க வரும்போது இன்னும் எல்லாரும் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கிஃப்ட் வாங்கணும், சரிங்களா? எல்லா சனிக்கிழமைகளிலும் நடக்கும் இந்த பைபிள் கிளாஸுக்கு யாரெல்லாம் வர்றதுக்கு விரும்புறீங்க? இந்த மாதிரி கிளாஸ் நடக்குது இல்லையா, இது எல்லாம் எவ்ரி வீக் சாட்டர்டே வந்துட்டு யாரெல்லாம் வரணும்னு விரும்புறீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ கடைசியா 2 கொஸ்டின். இன்னைக்கு புதிதா வந்தவங்க மட்டும் எத்தனை பேரு? இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படிங்கிறவங்க 3 பேரா? நீங்க மாமா இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இதுக்கு முன்னாடி வந்திருக்கல அங்க? ஓகே ஓகே. நீங்க இப்ப 2 பேரும் புதுசா வந்திருக்கீங்க. அவன் நேம் மட்டும். இதுல எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறீங்க? ஆல்ரெடி நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை கொடுங்க. 3 பேரா? மற்றவங்க யாரும் சர்ச்சுக்கு போனது இல்லை. ஓகேவா? ஓகே. அப்போ இன்னும் எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு நீங்க வந்து இதுல கலந்துருங்க. ஓகேவா? ஓகேடா. எல்லாரும் கை தட்டலாமா? பதில் சொன்ன எல்லாருக்கும் கேம்ஸ் எல்லாருக்கும் கை தட்டலாமா? Section. My hobby is the singing. My mother name is Chitra. My father name is Balakrishnan. My aim is to become doctor. Okay.
இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்ததா? அது சொல்லுங்க. என்னென்னலாம் பிடிச்சிருந்தது? டான்ஸ் வேற அதான சொல்லி தந்தீங்க. வேற என்ன சொல்லி தந்தீங்க அப்படிங்கிறீங்களா? டான்ஸ் ஆக்ஷன் ஆக்ஷன் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சா? சூப்பரா பண்ணாங்களா? நல்லா சொல்லி தந்தாங்களா? நான் கவனிச்சேன். சொல்லி தரலையா? சொல்லி தந்தாங்களா? பிடிச்சிருந்ததா? வேற ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? எதுவுமே இல்லையா? ஓகே, உங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. கேம்ஸ் அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும். தேங்க்யூ. ஓகே, சூப்பர். அடுத்தது டான்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ரொம்ப. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது ஹெலனா. கேம்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டான்ஸ். தேங்க்யூ. My name is Chris. எனக்கு பிடிச்சது வந்து இந்த டான்ஸ் கேம்ஸ் தான். இந்த கேம்ஸ் வந்து ஜாலியா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சு. தேங்க்யூ. கை தட்டுங்க. ஓகே, சூப்பர். My name is Savio. எனக்கு இங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சது டான்ஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ். தேங்க்யூ. மூணாவது ஆடலையா? My name is Tuti. ஓகே, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம். தேங்க்யூ. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை? மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்.